என்னோட நோக்கம் மக்கள் அரசு அலுவலர்களால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்படி எப்படி இருந்தா இல்ல 10 வருஷம் 20 வருஷம் கூட நம்ம ரொம்ப கொடுமை சாகடிக்கிற நிலைமைக்கு தள்ளுறாங்க. மக்களுக்கு அடிப்படை அரசாங்கம் பற்றி விழிப்புணர்வு வரணும். தகவல் அறிந்த சட்டத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தி அப்படியே படிப்படியா வளர்த்தோம்னாலே இதை ஒரு பெரிய அளவுல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் நான் நம்புறேன் முதல் படியா. ஏன்னா அத்தனை பேருமே அலுவலகத்துல நான் தூய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நிக்கிறேன். அத்தனை பேருமே 8 வருஷமா போராடிட்டு இருக்கேன், 10 வருஷமா போராடிட்டு இருக்கேன்றாங்க. இதுல நானும் உட்பட. ஆனா அவங்க எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. விஏஓ தொடங்கி தலைமைச் செயலாளர் வரைக்குமே பதில் கொடுக்காம அமைதியா இருக்காங்க. சாதாரண மக்களுக்கு இங்க எதுவுமே நீதி ஈஸியா கிடைக்கல. ஆனா அதே ஒரு இயக்கத்துல ஒரு அமைப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுழையும் போது அது கொஞ்சம் சுலபமாவும் இருக்கு. நமக்கு ஆளும் தேவைப்படுறாங்க, அந்த இடத்துல பலமும் தேவைப்படுது. ஆள் தனி பலமா இருக்கிறவங்களுக்கு எதுவும் நடக்கலன்றதுதான் உண்மை. இது என்னோட பார்வையில. அதனால எல்லாரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை மாவட்டத்திலிருந்து வந்துள்ளேன். எனது பெயர் மணிகன். நான் ஒரு செய்தியாளர். ஐயா ஜெயவீர பாண்டியன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன். ஐயாவை பற்றிய தகவல் அனைத்தும் நான் அறிந்தவன். அடிக்கடி யூடியூபில் ஐயாவின் சொற்பொழிவு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வருங்காலில் இன்று முதல் 10 ரூபாய் இயக்கத்தில் இணைந்து மக்களுக்கான பணியை செய்வேன் என்று கூறுகிறேன். எனது பெயர் கோபாலகிருஷ்ணன். கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். நான் ஒரு சமூக ஆர்வலர் அந்த விவசாயி. ஐயாவுடைய யூடியூப் பார்த்து வாட்ஸ்அப் தகவலை பார்த்தேன். அதில் தகவல் உரிமை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதா வந்திருக்கேன். 10 வயதுல என்ன பொறுப்பு இருக்கிறீங்க கொடுங்க. இவர் கடலூர் மாவட்ட துணை அமைப்பாளர் நியமனம் பண்ண இவர் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. கோபாலகிருஷ்ணன் தானே? கடலூர் கோபாலகிருஷ்ணன் தானே மாவட்ட துணை அமைப்பாளர் நியமனம் பண்ணல? போன்ல என்ன பட்டா வேணுமா, எழுதி தரணுமா? யார் யாருக்கெல்லாம் நியமன கடிதம் வேணும்னு கேட்கறீங்களோ அவர்கள் திருடர்கள். யார் யாரெல்லாம் அடையாள அட்டை கேட்கறீங்களோ அவங்க நாங்க தப்பா பாக்குறோம். யார் யாரெல்லாம் அடையாள அட்டை கேட்கறீங்களோ அவங்க நான் சந்தேகமா பாக்குறோம். அடையாள அட்டை வேணுமா பாருங்க, விசிட்டிங் கார்டு மாடல் தரோம். எல்லாம் விசிட்டிங் கார்டு அடிச்சிங்க. இது எனக்கான மாடல், உங்களுக்கு வேற மாடல் இருக்கு. அதுல என்னுடைய புகைப்படம் இருக்கும், என்னுடைய பேர் இருக்கும், என்னுடைய செல் நம்பர் இருக்கும். எதுக்கு அப்படின்னா சென்னையில இருந்து எனக்கு போன் வந்துச்சு. ஐயா 10 ரூபாய்க்கு ஒருத்தர் பெக்சன் போட்டு ஆர்டி போட்டு பிரியாணி கடையில 75,000 ரூபாய் வாங்கிட்டாரு அப்படின்னாங்க. உட்காந்து ஒரு நிமிஷம் உட்காந்து கோபாலு. எனக்கு சந்தேகம், பிரியாணி கடையில 75,000 வாங்க முடியுமா? ஏன்னா நான் கிராமத்துக்கு ராசி இருக்கிறேன். எங்க ஊர்ல பிரியாணி கடைக்காரங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சொத்தே 1 லட்சம் தான் பெரிய விஷயமா இருக்கும். பிரியாணி கடையில 75,000 வாங்க முடியுமான்னு எனக்கு சந்தேகத்துல சென்னையில கூடிய நம்ம தோழர்ல கேட்காம வேற நண்பர்கிட்ட கூப்பிட்டு நம்ம சைதாப்பேட்டையில எங்க தம்பி அன்பு தம்பி சரவணன் என்ன பேர் வேணாமா? பேர் சொல்லிதான் நல்ல ஒரு பேர்ல சொல்லிதான் பிரியாணி கடையில வாங்கிட்டா அப்படியா கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னும். விசாரிச்சு உண்மைன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உண்மைன்னு சொன்னாங்க. எனக்கு சொன்னவங்க மேல சந்தேகம். அடுத்து இன்னொரு அமைப்பை விட்டு கூப்பிட்டு சொன்னோம். ஏங்க எங்க அமைப்பு சார்ந்தவங்க அவரை வச்சுதான் பெருசு போட்டு வசூல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? உங்க இயக்கத்து வேலையை இதுதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னங்க 10 ரூபாய் வேலையை பெருசும் போட்டு காசு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க ஏதோ நிகழ்ச்சிக்கு சொந்த காசுல வர மாதிரி ஆட்டோ வந்து நீங்க ஏதோ சீன் காட்டிட்டீங்க நாங்க நினைச்சோம். வசூல் தான் நீங்க பொழப்பை பண்ணிட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆகா நான் இங்கேயோ தப்பு நடக்குது, நாம கண்டுக்காம இருக்கோம்.